நான் எதுவும் பேசல. பேசி நான் நீ கால் தவிர தர மாட்டேன். என்னதான் பண்ண போற? என்னதான் பண்ண போற? கால் தர மாட்டேன். என்ன பண்ண? இப்ப எங்க அம்மா வருவாங்க. நான் சொல்றது என்ன சொல்றது? நீ வீடியோ எடுத்தல. நான் சொல்றேன் நம்ம காரை நாங்க திருடிட்டு வந்தா அவன் வந்து உடைச்சு போட்டான்னு சொல்லு உங்க அம்மாட்ட. இது போன போட்டு கார் கிடைக்காதா? நீ எங்க வேணா போங்க. நானே பண்ணிட்டு கடுமை தின்னு பிரியாணி அங்கே மயிர் உள்ள என்ன பண்ணல காரை கொடுத்துட்டு தயவு இதுக்கு மேல கார் கொடுக்க முடியாதா? இதே மாதிரி உங்க ஆபீஸ் வந்து அடிச்சு வருவோம். மரியாதையா பேசு சொல்லிட்டேன். செவுல காட்டி ஆரம்பிச்சிடும். மரியாதையா பேசு. புரியுதா? மரியாதையா பேசு. அந்த புள்ள தான் லூஸ் மாதிரி பேசிட்டீங்க. நீங்க லூஸ் மாதிரி நடந்துட்டு இருக்கீங்களா? எல்லாம் முட்டாள்தனம் பண்ணிட்டே இருந்தா எப்படா பிரச்சனை முடிக்கிறதா? இந்த புள்ளைய சுத்தி சுத்தி பிரச்சனை பண்ணிட்டே இருக்கணும்டா. மேல வந்து கிடையாதா? வெளிய போய் கத்துக்க. வெளிய லூஸ் எல்லாம் ஒண்ணா வந்து. எல்லாம் ஒண்ணா வந்து. ஒரு பொருள் இருக்காது. மாவள உனக்கு என்ன நடக்குது? நான் பொறுப்பு கரெக்ட் பண்ணிட்டேன். உன் அண்ணன் இனிமே வந்தவனே கையகள உடைச்சோன்னு சொல்லுவான். அதான் மரியாதை. அப்ப ஆம்பள தானே? ஆம்பள தானே அவங்களுக்கு நான் எதுவும் பேசல. பேசி நான் நீ கால் தவிர தர மாட்டேன். என்னதான் பண்ண போற? என்னதான் பண்ண போற? கால் தர மாட்டேன். என்ன பண்ண? இப்ப எங்க அப்பா அம்மா வருவாங்க. நான் சொல்றது என்ன சொல்றது? நீ வீடியோ எடுத்தல. நான் சொல்றேன் நம்ம காரை நாங்க திருடிட்டு வந்தா அவன் வந்து உடைச்சு போட்டான்னு சொல்லு உங்க அம்மாட்ட. நான் அதே காரை திருடிட்டேன். திருடி தான் போனேன். வேற இங்க வரு. அசிங்கமா பேசாத. நான் போக முடியாது. கார் வரணும். நான் போக முடியாது. அது வரைக்கும் கார் வரணும். நான் போக முடியாது. கார் வரணும். அடித்த பொருள் எல்லாத்தையும் உடைச்சு விடுவோம். மசராஜ் கார் வரணும். அப்போ இல்ல ஃபேனுக்குன்னு எல்லாம் உடையும். இப்ப கம்ப எடுத்துருவாங்க. எல்லாமே உடையும். இப்ப மேல ஓட சீலிங் வந்து எல்லாமே உடையும். எல்லாமே உடையும். யாரு நீ? இனிமே நீ ஆபீஸ் உள்ள நீ வந்துடுவே. நீ ஆபீஸ் உள்ள நீ வந்துடுவே. இவ்வளவு நாள் மரியாதை கொடுத்துட்டு பொம்பளை பொண்ணு மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன் இவ்வளவு நாள். இதுக்கு மேல மரியாதை கிடையாது. மரியாதை கிடையாது. இதுக்கு மேல மரியாதை கிடையாது. ஆய்க்குன்னு சொல்லாத. பிரச்சனை பண்ணிட்டே இருக்கணுமா? இதுக்கு மேல வளர்ப்பேன். என்ன கால் கொடுக்க முடியாதா? நீ போய் எந்த ஸ்டேஷன் போறோமோ எந்த போய் போ கிளம்பு. கொடுக்க முடியாது மேல. யார் மேல தப்பு இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் வந்து வீடியோ எடுக்கறாங்க தான் வந்தேன். சரி வந்தேன். வீடியோ சும்மா வந்தடா. கேக்குறது ஒண்ணு. வீடியோ எடுத்தமா? வீடியோ எடிட் பண்ற சொன்னமா சொல்லியா? ஓ திமிராடா. நீ சிஸ்டத்தை உடைச்சே உடைக்க. யார பேசிட்டு பா கருடைய வேலை கண்டு. நீ சிஸ்டத்தை உடைச்சனால தான் நாங்க செல்ல உடைச்சோம். உடைச்சல. பிரச்சனை முடிஞ்சா? செல்ல உடைச்சல. பிரச்சனை முடிஞ்சாங்க. எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க? நீ உடைச்சனால தான் நான் உடைச்சோம். நீ அததான் நான் சொல்றேன். இப்ப அந்த காரை எப்படி உடைக்கற? அந்த காரோட கண்ணாடி கூட நீங்க பாக்க முடியாது. காரை உடைச்சிடுவீங்க. காரை கையில நிக்க நம்ம. போய்டிடுவா காரை. ஆமா. கொந்துவேன். நீ காரை கண்டு. நான் பாத்து என்ன? வெளிய போயா? வெளிய போயா? சும்மா. அதே பேசல. நாங்க பேசல. அதே பேசல. வந்து எல்லாத்தையும் உடைச்சா பெரிய புடிங்க நினைப்பா உனக்கு. இந்த காரை கொண்டு நல்ல பாருடா. ஏய் போடா வெளிய ஏன் வீட்டுல வந்து உட்கார்ந்து நீ என்னடா மயிர் மாதிரி பேசுற? நீ ஆபீஸ்ல வரும்போது ஆபீஸ்ல வரும்போது ஏன் வீடியோ எடுக்க? நான் மயிர் வீடியோ எடுக்க. ஆபீஸ் ஓடும்போது ஒப்போட ஆபீஸ் அது. ஒப்போட ஆபீஸ். ஏய் வெளிய போய் இந்த கோத்துல போடா வெளிய போடா. வெளிய போடா. மயிரே
இங்க பாரு நீ கார் தர மாட்டேங்க தர முடியாதா கார் நீ வாடா நீ வா ஏன் என்ன வாடா மயிரே எங்க போ மீன் வந்து சாக அடிக்கிறவங்க ஏன்னா கொஞ்சமாவது அறிவுன்றது பண்ண என்னதான் பண்ண சொல்ற? என்னதான் பண்ண சொல்றான் கார் நம்ம கார் நிக்குதா அறிவு ஏய் வெளிய போய் கத்துக்கடா இது ரொம்படா பிரச்சனை முடிக்கணும்னு சொல்றல அவங்க பிரச்சனை முடிச்சிட்டு நம்ம முடிச்சிருப்போம் மேல கை வைக்கிறது மேல கையோ மேல கையோ வீட்ல லூஸ் மாதிரி பண்றாங்க நம்ம லூஸ் மாதிரி பண்ணுவோம்டா அடிச்சு மூஞ்சிலாம் உடைச்சிடுவேன் ஏய் ஏதோ போய் சொல்லிட்டேன் இந்த போயிடு அவ்வளவுதான் சொல்லுவேனா நாயே ஒரு மீனை வந்து சாவடிக்கிற அறிவு இல்ல உனக்கு உன்னை கட்டி இருக்குதா கம்பெனி இருக்கியா ஆமா அது ஓகே மச்சான் நல்லா பேசுற ஏன் ஓகே மச்சான் வேலை போடா ஏய் நான் எங்க போறது பிரச்சனை பாத்து போடா வாடா எங்க போற வெளிய போடா ஃபர்ஸ்ட் வெளிய போறேன் நான் உன்னை பார்த்தாலே எனக்கு ஏதாவது வெட்டு போறது மாதிரி வெளிய போயிடு நான் பாத்து அண்ணா வர சொல்லு வெளிய அண்ணா வர சொல்லு அண்ணா வர சொல்லு வந்தாதான் போறோம் இப்போ போ நான் வந்தா உங்க ஆபீஸ்க்கு தேடி அந்த மாதிரி நான் வேலை செய்யறதுக்கு வந்துக்கணும் இல்ல நான் எதுக்கு வீடு தேடி வரேன் மூஞ்சிலாம் உடைச்சு நீ வேலை செய்யற நம்ம பாத்துட்டு இருக்க போயிடா மரியாதையா இத வேலை மரியாதையா வந்து நீ வந்து சிஸ்டம் பண்ணும்போது போடா வெளிய ஏய் கார் வரணும் வரலனா திரும்ப வந்து உடைப்பேன் இப்ப இந்த வாட்டி டேங்க் உடைஞ்சு அடுத்த தடவை மண்டை தான் உடையும் சொல்லிட்டேன் பா அண்ணா வர சொல்லு உடையும். நீ வாங்க அதெல்லாம் பாத்துட்டு செய்வேன் நீ நின்னு அவன் அண்ணன் வருவான் ஆனா ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிட்டு அந்த வீட்ல புள்ள யாராச்சும் வந்து நம்ம நம்ம இதுல உடைக்கும் போது சேர்த்து அவடி எம்மா காசு போட்டு வாங்கி எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருக்கு பாத்துட்டே இருப்பீங்களா சே அன்னைக்கு நான் வரல சீ அட கார் மாட்டிட்டு இருக்கடா ஏன்டா பொறுமையே இருக்க மாட்டேங்கடா மாக்கான மாதிரி அங்க என்ன டிவி எவ்வளவு தெரியுமா டிவி மாதிரி தண்ணி டேங்க் உடைச்சு வச்சாலே வீட்ல எவ்வளவு பொருள் உடைச்சு அவங்க வீட்ல யாராச்சும் இருக்காங்களா ஆம்பளைங்க இருக்காங்களா யாரு பேரு கெட்ட பேரு என்ன சொல்லுவாங்க இவனை வந்து பார்த்து பார்த்தா பொறுமையா போயிட்டு இருக்க எப்போதும் இப்ப அவனை போய் என்னடா சொல்லுவாங்க நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து உடைச்சு போயிட்டு சொல்ல மாட்டாங்க நம்ம மேல எல்லாத்தையும் பழிய தூக்கி போட அந்த மாட்டாங்க புள்ள ஒரு மரியாதை கொடுத்து பேசுதா எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கியா பத்தி தெரிஞ்சுதானடா வீட்டுக்கு வந்து என்னடா இப்படி பண்ண பிரச்சனையை முடிக்கலாம்னாக்கா பிரச்சனை வளர்த்துக்கிட்டே இப்ப அந்த புள்ள விடுமாடா இதோட புள்ள பிரச்சனை உடைச்சிட்டு நம்மளும் உடைச்சோம் காரை வாங்கிட்டு பிரச்சனை முடியும் அவ்வளவுதான் முடியும் காரை கொடுக்கணும்ல அவன் அம்மா பெரிய ஆளா காரை கொடுப்பான்னு ஆனா பிரச்சனை முடியற பிரச்சனையை போட்டு ஏன் முடிக்கலாம் கார் கார் நம்ம போய் அவன் வீட்ல உள்ள எல்லா பொருளையும் உடைச்சிட்டு காரை வாங்குறது பெரிய விஷயம் இல்லைன்னா அவன் மட்டும் ஆம்பளை கிடையாதா லூஸ் மாதிரி பண்ணக்கூடாதா எது யோசிச்சு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணனா நம்ம கட்டுப்பட்டு பொறுமையா இருக்கிறோம் நம்ம ஒரு மரியாதைக்காக நம்ம இருக்கிறோம் ஆனா அவங்க அப்படி இல்ல மரியாதைக்கு அவங்க எப்படி அவங்க சாக்கடையில உருள்ற மாதிரி நம்மளும் சாக்கடையில உருண்டு பரலுவோமா நிலைமை வந்தா உருண்டுதான் பைத்தியக்காரன் மாதிரி பண்ணிட்டு இருக்கடா சொல்ற ஒரு விஷயத்த சொன்னாக்க நீ கேட்கவே மாட்டேங்கிறாங்க